வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம்குமார். பள்ளியில் படிக்கும்போது படிச்சிருப்போம், அண்ணாதுரை அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என பெயர் வைத்தார் அப்படின்னு. அப்படியானால் அதற்கு முன்னாடி நம்ம மாநிலத்துக்கு பெயர் இல்லாமலா இருந்தது என்று ஒரு சந்தேகம் வரும். அதற்கு முன்னாடி மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்ததுன்னு சிலரும், தமிழ்நாடு என்றுதான் இருந்தது என்று சிலரும் கூறுவர். ஆதி காலம் தொட்டே இந்த நிலப்பரப்பின் பெயர் தமிழ்நாடு தான் என்று கூறுபவர்கள், இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே பாரதி பாடிய வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற இந்த பாடலையும், சங்ககால புலவர்கள் பாடிய சில பாடலின் வரிகளையும் எடுத்துக்காட்டாக கூறுவர். அண்ணாதுரை அவர்கள்தான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என பெயர் வைத்தார் என்பதை நிரூபிக்க விரும்பும் நண்பர்கள், சங்கரலிங்கனார் ஏன் உண்ணாவிரதம் இருந்தார் என்ற கேள்வியை எழுப்புவர். சங்கரலிங்கனாரின் மறைவுக்கு பின் இந்தியா முழுவதிலும் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. காமராஜ் அவர்கள் ஆட்சி காலத்திலேயே தமிழ்நாடு என பெயர் வைக்கப்பட்டதென்றால், அண்ணாதுரை அவர்கள் எங்கு தமிழ்நாடு என்ற பெயரை வைத்தார் என்று பார்ப்போம். இந்திய அரசு ஆவணங்கள் அனைத்திலும் மதராஸ் மாகாணம் என்றே இருந்திருக்க வேண்டும். அந்த ஆவணங்களில் தமிழ்நாடு என்று திருத்தம் செய்திருக்கலாம். இப்பொழுது நமது தூத்துக்குடியானது டூட்டுக்குடின் என்று இருப்பது போல், மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின் நமது ஆவணங்களில் நாம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த பின்னரும் மத்திய அரசு தனது ஆவணங்களில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யாமல் இருக்கவே 1967 அண்ணாதுரை அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி 1969 அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தீர்மானம் நிறைவேற்றி 2 ஆண்டுகள் கழித்து ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு மீண்டும் தமிழகம் என்று புது குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது.